வெல்கம் டு அனு சரசுவை. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மெதுவடை செய்ய போகிறோம். உளுத்தம்பருப்பு வச்சு மெதுவடை செய்யலாம். டீ கடை மெதுவடை இப்போ நல்லா சாஃப்டாக புஸ் புஸ்னு வர மெதுவடையை இப்போ நம்ம செய்யலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். 200 கிராம்ஸ் உளுந்து எடுத்து இந்த மாதிரி 1 hour ஊற வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கு, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உளுத்தம்பருப்பை மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை நல்லா இந்த பீட்டை வச்சு பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா புஸ் புஸ்னு வரும். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நாலு மிளகு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வாண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இலையை ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுக்கலாம். நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இது எடுத்து போட்டுக்கலாம். இதை பாருங்கள், நல்ல நம்மளுடைய மெதுவடை சூடான மொறுமொறுமான மெதுவடை ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்கள், நல்ல புஸ் புஸ்னு இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. வெளியே வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. இது நல்ல வெங்காயமும் போட்டுருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இந்த மெதுவடையோட கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தொட்டுன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ஃபேமிலியோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபியோட சுட சுட மெதுவடை செஞ்சு சாப்பிடுங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பாய்.